இந்த பிக் பாஸ் தமிழ் சீசனோட முதல் 24 மணி நேர எவிக்ஷன் ப்ராசஸ் நடைபெறும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? எவன் ரத்த கைக்கு சாவறது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அதிக நாமினேஷன் ஓட்டுகளை பெற்று தேர்வாகும் நபர் இந்த பிக் பாஸ் சீசன் 8 விட்டு உடனடியாக வெளியேற்றப்படுவார். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்ற ஒரு நபரை சரியான காரணத்தோட தேர்வு செஞ்சு சொல்லணும். நியாயமா கேட்டீங்கன்னா நல்ல பதிலா சொல்லலாம். ஆனா இப்படி அநியாயமா கேட்டீங்கன்னா எப்படிமா பதில் சொல்ல முடியும்? அர்ணவ், யார் அந்த நபர், என்ன காரணம்? நான் வந்து அன்ஷிதாவை சூஸ் பண்றேன். 24 மணி நேரமா நான் இங்க இருக்கிறேன் பிக் பாஸ். இந்த 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல யாரு கூட மிங்கிள் ஆவலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால ஐ சூஸ் அன்ஷிதா. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். சாச்சனாமா ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல். என்ன ஃபீலிங்? சாச்சனா வந்து கிளியரன்ஸா கரெக்டா எடுக்கிறாங்க. சாச்சனா இல்லனா எங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட்ல நாங்க போயிட்டு இருப்போம்னு எனக்கு தோணுது பிக் பாஸ். புடிங்க இருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நான் வந்து சத்யாவை நாமினேட் பண்றேன். யார் நீ? பாஸ் எல்லாருமே கொஞ்சம் சீரியஸா இருக்க மாதிரி இருக்காங்க. அவர் மட்டும் கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா அப்படி. டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இந்த 24 மணி நேரத்துல முதல்ல வெளியில போறேன் தானாவே ஒத்துக்கிட்டது சஞ்சனா. இல்லையா அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இந்த கேமை முதல்ல விட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டது சஞ்சனா. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வேண்டான்னு சொன்னது சஞ்சனா. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. வேண்டான்ற ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு ஈஸியா கிடைக்கிற வாய்ப்பு இல்ல. இந்த வாய்ப்பின் அடிப்படை நான் சஞ்சனா சொல்றேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? என்ன நான் இருக்கேன்டா வாழ்ந்து எழுதிட்டு. நான் ரவீந்திரன் சாரை சொல்றேன். ஏன்னா பிகாஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவரோட மற்றவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் முத்துக்குமரன். நான் வந்து யாரை நாமினேட் பண்றேன் அப்படின்னா அர்ணவரை நாமினேட் பண்றேன். ஏமா ஏண்டி தங்க அவர் அன்ஷிதாவை நாமினேட் பண்ணதே ஐ ஃபீல் அவர் ஏதோ ஒரு கேம் பிளான் வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. எல்லாம் டெக்னாலஜி. ஸோ அதுக்காகவே பிகாஸ் ஐ நோ தே ஆர் க்ளோஸ். சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி விடு. இது ஏதோ ஒரு கேம் பிளானா தோணுறதுனால நான் அர்ணவை நாமினேட் பண்றேன். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? சாச்சனா சீரியஸ்னஸ் புரியாம சொல்றியான்னு தெரியல. அப்புறம் என்ன நீங்க வந்து என்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் தி கேம் வந்து ரொம்ப லெட் கோ மாதிரி தோணுது. அதனால வந்து அதாவது வந்து அதான் வந்துட்டீங்களே, அந்த பிடிமானம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தோன்றதுனால ஐ வுட் லைக் டு நாமினேட் யூ. இது வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா உன் வாயில இருந்து ஃபர்ஸ்ட் அது வந்திருக்க கூடாது. டேய் நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கேம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீக்கா இருக்கிறவங்க வெளில போனா மட்டும்தான் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் உன்னை வீக்கா பார்க்கல சாச்சனா, பட் ஆனா நீ வெளில போனாதான் நான் உள்ள இருக்க முடியும். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட, ஊருப்படவே மாட்ட. ஆனா சத்தியமா எனக்கு உன்னை நாமினேட் பண்ணணும்னு இல்லதான். ஐம் ரியலி சாரி, நிஜமா சாரி. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. அவங்க நாமினேட் பண்ணாலும் மக்களுக்கு பிடிச்சிருந்தா தேவல்க்கு பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. எனக்கு வேற யாரையும் அனுப்ப ஆசை இல்லை. நான் போனா நான் ஃபைன் அப்படின்ற ஒரு விதத்துல வந்து நான் சொன்னேன். குபேரன் கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டு சார். அது உங்களுக்கு தப்பா ப்ரோடக்ட் ஆகிக்கலாம், இல்லை நீங்க சொன்ன விதமும் கரெக்டா இருக்கலாம். நான் இந்த வாய்ப்பு ஈஸியா கிடைக்கல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். எனக்கு சஞ்சனாவை நான் நாமினேட் பண்றேன். சஞ்சனாவை சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு காலங்கள் நிறைய இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில நான் உங்க பேரை சொல்றேன். எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறி தான் போவேன். வெறி வரதா போடா. இந்த 24 மணி நேர எவிக்ஷன் ப்ராசஸின் முடிவில் அதிக நாமினேஷன்களை பெற்று சாச்சனா இந்த பிக் பாஸ் சீசன் 8 பெற்று உடனடியாக வெளியேற்றப்படுகிறார். நல்லா இருப்பீங்களா? டேய் நல்லா இருப்பீங்களா? தேங்க்யூ சார்.
சாச்சனா நீங்க இப்ப மெயின் டோர் வழியா வெளியே வரலாம். இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு பிடிச்சிருந்தா இது ஒரு கால கொடுமை. நீ இல்லாதப்பவும் அதையே தான் சொல்கிறேன். இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். இந்த சீசன்லையும் அந்த மாதிரி ஒரு யங் சாப் ஃபர்ஸ்ட் டேல கலெக்ட் யாரும் பார்த்ததில்ல. 24 மணி நேரத்துல வெற்றி குப்பையை தவறு விட்டுட்டீங்க. எனக்கு மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன். இந்த கோப்பை இனி உங்களுக்கு வேண்டாம். இத அந்த கல்லுல போட்டு உடைச்சிட்டு மெயின் டோர் வழியா வெளியே வாங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. உங்க வயிற்றுல தான் நான் இங்க போய் சேர்ந்தேன். எனக்கு திடீர்னு பிக் பாஸ்